ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். மேக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். அதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது, அதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸை விட்டுருங்க, இப்போ சயின்ஸுக்கு வாங்க. சயின்ஸில் நம்ம வந்து சென்டம் எடுக்கணும்ட்டு. அப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, இதுக்கு முன்னாடி நான் சயின்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இப்போ நான் வந்து சயின்ஸில் சென்டம் எடுக்கணும். ஏன்னா நான் மேக்ஸ் எய்ம் பண்ணியிருந்தேன். மேக்ஸில் 1 மார்க், அந்த 2 மார்க் கம்பல்சரி. அதனால இப்போ நான் சயின்ஸை எய்ம் பண்ணுறேன். இப்போ என்னால் நினச்சா சயின்ஸில் சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த 4 days நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் சென்டம் எடுக்க முடியும். இன்னைக்கு 27, 28, 29, 30 தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ 3 நாள் அண்ட் 30th டேயில் காலையில் ஒரு 4 o'clockலேருந்து எடுத்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு நம்புங்க, அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க. ஒருவேளை நம்மளால சென்டம் எடுக்க முடியலைனாலும் 99 வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் உங்கள் மேலே டவுட் பண்ணக்கூடாது. எடுப்பேனா மாட்டேனா, இப்போ படிக்க ஆரம்பிச்சா நான் எப்படி எடுக்க முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபுல்லாக உங்கள் எஃபோர்ட் போடுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. நம்ம படித்த கொஷின்ஸ் எல்லாம் டேரெக்டாக அங்கே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டயக்ராம் சம்ஸில் வந்து பார்ட்ஸ் எழுத பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக சயின்ஸில் எப்படி சென்டம் எடுக்கிறதுன்றதான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சென்டம் எடுக்க முடியும், அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சென்டம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம சயின்ஸ் வந்து 3 பார்ட்டாக இருக்கா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இது வரைக்கும் நான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கேன், பயாலஜி சும்மா படித்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பயாலஜி எடுங்க. டைம் ஸ்கெடியூலில் கூட ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் பயாலஜி எடுத்துப்பேன். ஏன்னா சீக்கிரமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பயாலஜி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டிங்க, எனக்கு அதில் வந்து பிரச்சனையே இல்லை, நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னா பயாலஜி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. பயாலஜியில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே முக்கியமாக இந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மெயினாக பார்க்கணும். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், டயக்ராம் சம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், அண்ட் எல்லா டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோவில் வர ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். கம்பல்சரி 2 மார்க்கில் ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், சென்டம் எடுக்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இந்த 3ஆக பிரித்து வச்சுருக்கீங்க. அதில் பயாலஜி ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா டாபிக்ஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். நான் எல்லா கொஷின்ஸையும் எழுதி பாருங்கன்னு சொல்லலை, ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா கொஷினும் ரொம்ப டயர்ட் ஆகிடுது, கை வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ நார்மலாக இருக்க கொஷின்லாம் எழுதிட்டு நான் ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினை மிஸ் பண்ணிடுவோம்னு பயமாக இருக்குது. கரெக்ட் நீங்கள் கேட்குறது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க, அதை முதல்ல முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இல்லாதது ஓரளவு கூட ஒரு வாட்டி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பட் எல்லாமே படிச்சிருக்கணும். சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா எல்லாமே படித்தாதான் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். 90 வரைக்கும் யார் வேணால் எடுத்துடலாம். இப்போ 75க்கு நீங்கள் 65லேருந்து 70 வரைக்கும் யார் வேணால் எடுத்துடலாம், அது பெருசு இல்லை. 75 அவுட் ஆஃப் 75 எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. எப்படி 25 மார்க் ப்ராக்டிக்கல் வந்துடும். நம்ம எய்ம் பண்ணுறது அந்த 75. அந்த 75 நான் கரெக்டாக எடுத்து தான் ஆகணும், அதுக்கான ஒர்க்கு நான் பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ ஃபோன் பார்க்குறதில்ல, டிவி பார்க்குறதில்ல. நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பசங்க இப்போ கொஞ்சம் சீரியஸாக படிக்கிறாங்க, வெரி குட், ரொம்ப ஹாப்பி. அப்போ அடுத்த லெவல் என்ன பண்ணணும், எப்படி என்னோட ப்ராக்டிஸை ஸ்மார்ட்டராக மாற்றணும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஓகே, எப்படி ஸ்மார்ட்டாக மாற்றணும்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிச்சிடுங்க. இன்றைக்கி 27 ஒரு நாள், 29 ஒரு நாள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அதில் அட்டென்ட் பண்ண முடியுது, அது நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். 1 மார்க் தப்பு இல்லாமல் இருக்கா, என்னால் இந்த கொஷின் பேப்பரில் 75 அவுட் ஆஃப் 75 எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வர எக்ஸாமில் என்னால் எடுக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் முதல்ல உருவாக்கிக்கணும். நான் கண்டிப்பாக சென்டம் எடுப்பேன், யாராலையும் அது வந்து தடுக்க முடியாது, நான் வந்து ஃபோக்கஸ்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இப்போது உங்களுக்கு படிக்கிறத விட மோட்டிவேஷன் ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா நிறைய பசங்க இந்த மேக்ஸில் 1 மார்க் போனதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இது எல்லாமே ஒரு மார்க்கு தான். சரிங்களா? நான் வந்து அக்ரி பண்ணுறேன், இது வந்து ஒரு கஷ்டமான ஸ்டேட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சென்டம் எய்ம் பண்ணி அதில் 1 மார்க் போகுதுன்றது தெரியும் போது நம்மளால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியலையோ, அதே மாதிரி தான் நீங்கள் சயின்ஸ் சோஷியலுக்கும் எடுத்துக்கணும். அதுலேயும் நீங்கள் வந்து சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த 1 மார்க்கை நினச்சி சயின்ஸ் சோஷியலோட மார்க்கை கம்மி பண்ணிடாதீங்க. சரிங்களா? நம்ம மேக்ஸ் சென்டம் மிஸ் பண்ணிட்டோம்னா சயின்ஸில் சென்டம் எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து ஓகே, நான் வந்து சென்டம் எடுக்கிறதுல நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கேன்றது தெரிய வரும்.
சரிங்களா? படிங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஏன்னா இன்னும் ஒரு 5 நாள் தான் இதெல்லாம் படிக்க போறோம். அதுக்கப்புறம் லீவு தான், ஜாலி, நல்லா ஃப்ரீயா இருக்க போறீங்க. சரிங்களா? மறக்காம நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி பாருங்க. 1 வேர்ட்ஸ்க்கு ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 4 மார்க்ல கூட ஒரு சில நேரம் 1 மார்க் மேட்ச் அதை கேட்டுருவாங்க. எதுவுமே வந்து விட்டு வச்சிடாதீங்க. சரிங்களா? அண்ட் புக் இன் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. புக் இன் கொஸ்டின்ஸ் நான் தரேன். அண்ட் எல்லாருமே கைடு வச்சிருப்பீங்க. எல்லார்கிட்டயுமே கைடு இருக்கும். அதில் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கைடு யூஸ் பண்ணாலும் சரி, அதில் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட கொஸ்டின்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ அடுத்து வரும். கவர்மெண்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கணும். புக் இன் கொஸ்டின்ஸ் தான் அதுதான். புக் இன் கொஸ்டின்ஸில் டூ யூ நோ டேப்லோ காலம்ஸ் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். அதுலேருந்து 1 மார்க் வரலாம், 2 மார்க் வரலாம். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுங்க. நீங்கள் சென்டர் நேம் பண்ணுறீங்க அப்படின்னா 4 டேஸ் டைம் இருக்குது. இந்த புக்கு ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். சயின்ஸ் புக்கில் வந்து ஆல்ரெடி நிறைய டீட்டெயில்ஸ் 2 மார்க்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நீங்கள் விட்ட இடம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் இல்லையா? பட் படிக்கணும். நான் இது பண்ணிடுவேன், நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, படிக்கணும். சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் சென்டம் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். என்னோட கமெண்ட் செஷனில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்கள். சயின்ஸ் எக்ஸாமில் நான் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் அக்கா, நான் எல்லாமே எழுதியிருக்கேன், நீங்கள் சொல்லணும். நான் அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஆடியோ மெசேஜ் பண்ணுவேன். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து சாப்டர் 7 சாப்டர் 6ஓட நியூமெரிக்கல்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான லிங்க் வந்து இன்னொரு சேனல் இருக்குது, ஹிவமேக்ஸ் ஸ்டடி டைம் இருக்குது. நான் அதை அனுப்பி விட்றேன். சரிங்களா? இந்த சேனலை வந்து எல்லாமே சேர்த்து சால்வ்ட் அண்ட் இதுவும் சேர்த்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு அந்த சேனல் தெரிய மாட்டேங்குது. அதில் சிபிஎஸ்சி இப்போ வரனால. ஸோ இந்த சேனலில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சேனல்லேயே வரும். ரெண்டுமே ஒரே பேர் தான். இது ஹிவமேக்ஸ், இது ஹிவமேக்ஸ் ஸ்டடி டைம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியலில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. மேப் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எப்படி டைம் ஸ்கெடியூல் பண்ணி படிக்கிறது, ஏன்னா இருக்கிறதே கம்மியான டைம். இது எல்லாமே வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்க்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.